அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில் நம்முடைய தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெள்ளத் தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கின்றார்கள். அப்போ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தொடர்ச்சியாக அட்வைஸு வந்து 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 என்ன ஆயிடுது, ரொம்ப அட்வைஸு நபிமார்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க, நல்ல செய்திகள் சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது, உபதேசங்கள் செய்யப்பட்டுகிட்டே இருக்குது. அதை நடைமுறைப்படுத்தாமல் வெறும் அதை வந்து கேட்டுகிட்டே இருக்கும் பட்சத்தில் அது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வியாதி ஆயிரும். அதனால தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். அது திருவள்ளுவர் கூட சொல்லுவார், சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், கடினமாம் சொல்லிய வண்ணம் செயல் இருக்குல்ல. எல்லாரும் அதாவது அறிவுன்னு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லோரும் இதை தான் பேசுவாங்க. அந்த நுரண்டெல்லாம் அதாவது அறிவில்லாத மண்ணாங்கட்டி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த காதில் கேட்டு இந்த காதில் போடுறது. அதனால தான் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் போடுறவங்களுக்கெல்லாம் குரான் சொல்லக்கூடிய உதாரணம் கழுதை, நாய், என்ன இது கழுதை மாதிரி நாய் மாதிரி எதுக்கும் தண்டம், கால்நடை அதை விட கீழே இதுதான். இது இவங்களுக்கு அதுதான். என்னைக்காவது இவங்க மனித குலத்துக்கு நலம் நாடி இருக்காங்களா? எல்லா கண்டுபிடிப்பும் யூதர்கள் பண்ணுவாங்க, ஆனால் யாருக்காவது கற்றுக் கொடுப்பாங்களா? முஸ்லீம்கள் ஸ்பெயினில் கற்றுக் கொடுத்ததுனால தான் இவங்க எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து இவங்க இந்த அளவுக்கு டெவலப் பண்ணாங்க.